வேலையில கவனம் செலுத்தலனா மேலதிகாரிங்க கேட்க தானே செய்வாங்க. அப்படிதான் என் அண்ணனும் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் சரியாயிடுச்சு. தொழில் சம்பந்தமான விஷயம்னு சொன்னீங்கல்ல, அப்படி எதுவும் இவங்களுக்குள்ள இல்ல. இன்னும் சொல்ல போனா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் மௌலி அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பேசிக்கலி இவர் ஒரு மெக்கானிக். அந்த தொழில் மட்டும்தான் இவருக்கு தெரியும். பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்படுறவர் ஏன் ஹஸ்பண்ட் கிடையாது. யாரோ ஒரு ரவுடி கை காட்டினாங்கிறதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, இது என்ன சார் நியாயம்? இன்ஸ்பெக்டர், அந்த ரவுடியை விசாரிச்சீங்கல்ல, அவன் தானே இவர் அடையாளம் காட்டுனா? ஆமா. மத்தபடி இவரை பத்தி வேற என்ன சொன்னா? வேற எதுவுமே சொல்லல. சொல்லலனா இவரை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தானே அர்த்தம். மேடம், சாதாரணமானவங்க கேக்குற மாதிரி கேக்குறீங்க. கூலிப்படைகளை பத்தி உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு தேவை பணம். அதை கொடுத்து யார காட்டினாலும் அவங்க வேலையை காட்டிடுவாங்க. பணம் கொடுக்கறவங்களை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அதுக்கான காரணங்கள் அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல மேடம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேரை நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களையும் பிடிச்சாதான் உண்மைங்கிறது தெரிய வரும். சார் சார், இந்த பர்ஸ் உங்களோடதா? என்னோடது இல்ல. தமயந்தி அண்ணா, அந்த ரவுடியை நான் பாத்திருக்கேன். எங்க? பிரேம ஹாஸ்பிடல்ல சேர்த்த சமயத்துல என்ன அவசரமா கூப்பிட்டாங்க. அப்ப நான் அங்க போகும்போது அந்த ஹாஸ்பிடல் வெளியில ஒருத்தன் என்கிட்ட, சார் இது உங்க பர்ஸா அப்படின்னு கேட்டான். அப்போ நானும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். ஒருவேளை அந்த நேரத்துல எடுத்த போட்டோவா தான் அது இருக்கணும். இப்ப என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? இப்படி ஒரு போட்டோவை கூட பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. சார், இவர் மேல எந்த தப்பும் இல்லையே. இல்ல மேடம், இவர் சொன்னதை வச்சு மட்டுமே ரிலீஸ் பண்ண முடியாது. வெளியே தலைமறைவா இருக்கிற மத்த அக்யூஸ்டுகளையும் அரெஸ்ட் பண்ணணும். அப்பதான் இவரோட ரிலீஸ பத்தி யோசிக்க முடியும். இப்போ நீங்க புறப்படலாம். கான்ஸ்டபிள் சார், இவர் லாக்கப்ல வைங்க. ஓகே சார். போங்க சார், போங்க. என்னங்க, வேண்டாங்க. போங்க சார், போங்க. என்னங்க, சௌந்தர்யா, போலாம் வா. வா. சௌந்தர்யா, நீ கவலைப்படாத. அண்ணனை வேற வழியா தான் வெளியே கொண்டு வரணும். ரேஷ்மி, சாப்பிடவாமா? வேண்டாம், எனக்கு பசிக்கல. ரேஷ்மி, மனசுல வஞ்சகம் இருக்கலாம், ஆனா வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது. சுவர் இருந்தாதான் சித்திரம், உடம்பு இருந்தாதான் செயல்பாடு. அடுத்தவங்க மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அத சாப்பாட்டுல காட்டாதம்மா. வா சாப்பிடலாம். அப்ப தமயந்தி, இப்ப இவ முகம் மட்டும் வேற வேறையா இருந்தாலும் புத்தி ஒண்ணுதான். எப்படியோ அவ கை நழுவி போயிட்டா. இவளை அப்படி போக விடக்கூடாது. அவகிட்ட பண்ண முட்டாள்தனத்தை இவகிட்ட பண்ணக்கூடாது. கொஞ்சம் இறங்கி போய் தான் இவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்ன சொன்ன? என்ன அம்மா நான் சொன்னேன்? ஆமா, நான் பெத்த குழந்தைங்க கூட இப்படி வாய் நிறைய கூப்பிட்டதே இல்ல ரேஷ்மி. அவங்களுக்கு பதிலா நீ என் மகளா பிறந்திருக்க கூடாதா? இப்ப மட்டும் என்ன அப்படியே நினைச்சுக்கோங்க. நானும் தாய் இல்லாம வளர்ந்தவ தானே. அப்படி ஒரு உறவு இருந்திருந்தா என் வாழ்க்கையோட திசைய மாறி இருக்குமே. பொறுக்கும் போது அனாத, வளரும் போதும் அனாத. உங்க அப்பா இருக்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத ரேஷ்மி. நீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்டா அவர் மனசு என்ன பாடுபடும். ஆதரவு இல்லைன்னு சொல்லு, அனாதன்னு சொல்லாத. அப்படி பார்த்தா ஒரு வகையில நானும் அப்படிதான். யார் இல்ல எனக்கு சொல்லு? புருஷன் இருக்காரு,
வாலிப வயசுல பையன் ஒருத்தன் இருக்கான், கல்யாண வயசுல உன்ன மாதிரி ஒரு பொண்ணும் இருக்கா. இவங்க எல்லாம் இருந்தும் எனக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்லையே. கூண்டு பறவையா இருக்கிற வரைக்கும் தாயோட ஆதரவு தேவைப்படுது. சிறகு முளைச்ச உடனே தாயை விட்டு பறந்து போயிட்டாங்க. உயிரையும் மானத்தையும் காப்பாத்துறதுக்காக எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குமான்னு அடைக்கலம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு அடைக்கலமா தமயந்தி இருப்பான்னு நினைச்சேன். அவளும் என்ன கை விட்டுட்டு பாதை மாறி போயிட்டா. அப்படி போன இடம் நல்ல இடமா இருந்திருந்தா கூட அத நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா போயும் ஒரு பாழங்கிணத்துல போய் விழுந்திருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான். அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தவங்கள உள்ள வர்றதுக்கு விட மாட்டாங்க. அப்படி யாராவது வந்தா உனக்கு நேர்ந்த கதிதான் அவங்களுக்கும். நீ வாழ்ந்த வீட்டை பத்தி தப்பா சொல்றேனேன்னு நினைக்காத ரேஷ்மி. தப்பா என்ன நினைக்கிறது? நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானே? இது என்னோட அனுபவத்திலே தெரிஞ்சுக்கிட்டவனா. யாரு உயிரை நினைச்சிட்டு இருந்தனோ அவரே ஏன் உயிரை எடுக்க பார்த்தாரே. பின்ன எதுக்கு பிரேம் மேல நீ அனுதாபப்படுற? அவனுக்காக எதுக்கு உங்க அப்பாவை திட்டின? பிரேம நான் வெறுக்கலையே, என்னத்தானே அவரு வெறுத்தாரு. உன்னை வெறுக்கிறவன நீ விரும்புறதுல என்ன நியாயம் ரேஷ்மி? இந்த நியாயம் அநியாயம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. பிறந்ததுல இருந்து என்னோட வந்த குணம் அது. அதை இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் மாத்த முடியாது. எந்த விஷயத்துக்கு வேணும்னாலும் எங்க அப்பாவை மன்னிப்பேன். ஆனா பிரேம் அம்மாவை கொலை பண்ண விஷயத்துக்காக நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். என்னது? பிரேம நான் கொலை பண்ணேனா? என்னம்மா சொல்ற? சட்டமே என்ன நிரபராதின்னு வெளியில விட்டுடுச்சு. இனி நீதான் என் மேல பழி சொல்லிட்டு இருக்க. உண்மை அதுதானே? அது உன்னை பொறுத்த வரைக்குமா? ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளி இல்ல, அந்த மௌலி தான் குற்றவாளி. இதை கொலை பண்ணவனே அவனை கை காட்டிட்டான். உன் கேஸ்லயே மாட்ட வேண்டியவன் அந்த சக்தியால வெளியில வந்துட்டான். இன்னைக்கு சக்தி போறா, தமயந்தி போறா, ஆனா அவனை வெளியில கொண்டு வர முடியலையே. என்னது? தமயந்தி போறாளா? ஆமா, ஆனா மௌலியை வெளியில கொண்டு வரதுக்காக இல்ல, அவனை நிரந்தரமா உள்ள வைக்கிறதுக்காக போறான். தெரிஞ்சோ தெரியாமலோ தமயந்தி அந்த வீட்டுக்கு மருமகளாயிட்டாலே. மற்றவங்களுக்காகவாது அவன் நடிச்சுத்தானே ஆகணும். நான் முன்ன மாதிரி தமயந்தியை பார்க்கறது இல்ல, தமயந்தி என்ன பார்க்கறது இல்ல. ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கா. ரேஷ்மி, தமயந்திக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் உனக்கு இருந்திருந்தா நீ எங்கேயோ போயிருப்பமா. ஆனா இல்லையே. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் பல விஷயங்கள்ல ஒன்னா இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என்ன தெரியுமா? சென்டிமெண்ட். நீ மாமா மாமான்னு மாமா சென்டிமெண்ட்ல விழுந்து வீணா போயிட்ட. ஆனா தமயந்திக்கு நோ சென்டிமெண்ட்ஸ். அதனால அவ இதுவரைக்கும் எதுலையும் மாட்டவும் இல்லை, இனிமே மாட்ட போறதும் இல்லை. என்ன மகளம், இன்னமா என் மகளை உன்னால திருத்த முடியல? இல்ல, அவங்களுக்கு இன்னும் எதுவும் புரியல. நேத்தைய வாழ்க்கைய பத்தி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர நாளைய வாழ்க்கைய பத்தி அவங்க நினைக்கவே இல்ல. பழைய வாழ்க்கை அப்படி சந்தோஷமா இருந்தா பரவாயில்லையே, அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கலாமே. ஆனா அப்படி இல்லையே ரேஷ்மி. பழச பத்தி நினைச்சோ பேசியோ எந்த பிரயோஜனமும் கிடையாதுமா. பிரேம் விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லாம என் மனசுக்குள்ளே நான் வச்சிருந்தேன்னா நீ என் மேல இந்த அளவுக்கு வெறுப்பா இருக்க மாட்ட. பெத்த மகளாச்சே, நீ சந்தோஷப்படுவேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட சொன்னம்மா. இத பார், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் மட்டும் இல்ல நீ சேர்ந்து உள்ள போக வேண்டியதான். இது வரைக்கும் எப்படியோ இருந்தோம் போனோம் வந்தோம், அதெல்லாம் வேற விஷயம். இனிமே உள்ள போனா இந்த ஜென்மத்துல வெளி உலகத்தை பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கோ. புரியல. என்ன மங்களம், முரட்டு பாட்டை கூட அடைக்கலாம் போல இருக்கு. இந்த செக்கு மாட்டை சுத்தி சுத்தி பிரேம்ங்கிற ஒரே இடத்துல வந்து நிக்கிறா. நீங்க என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அண்ணனை அவ்வளவு சீக்கிரமா வெளியே கொண்டு வர முடியாது போல இருக்கு. என்ன தமயந்தி சொல்ற? ஆமா, வெளியே விசாரிச்சதுனாலதான் சொல்றேன்.
விசாரிச்ச நீ என் வீட்டுக்கார கொலை பண்ணாருன்னா? மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நீயே எல்லாத்தையும் சொல்லிடுவ போல இருக்கே. அக்கா, இனிமே இவங்க வேண்டாம். வேற யாராவது நல்ல வக்கீலா பார்க்கலாம். அர்ச்சனா, அவசரப்படாத. தமைந்து மேல கோவத்தை காட்டுறதுக்கு நேரம் இது இல்ல. பின்ன அண்ணனை வெளியில கூட்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. நான் முடியாதுன்னு சொல்லலையே, கஷ்டம்னு தானே சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதானே? அப்படி இல்ல அர்ச்சனா, கஷ்டம்னு சொல்லுது நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். முதல்ல பிரேம் இறந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் அவருக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டரை விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அக்யூஸ்ட விசாரிக்கணும். அவனா பண்ணானா இல்ல அவனுக்கு தலைவனா யாராவது இருக்காங்களா, இதெல்லாம் விசாரிக்கணும். அதனாலதான் நான் கஷ்டம்னு சொன்னேன். இப்படியெல்லாம் போய் விசாரிக்கிறதுக்கு பதிலா நேரா தாமோதரனை போய் விசாரிக்கலாம்ல. எல்லா உண்மையும் அவங்கிட்ட தான் ஒளிஞ்சிருக்கு. அவனை தவிர வேற யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாது. அண்ணி, நான் அவரை போய் பார்க்கணும். அவசரப்படாத சௌந்தர்யா, இப்ப நம்ம போனா நல்லா இருக்காது. அதுக்காக அவரை பார்க்காம இப்படி இருக்க சொல்றீங்களா? இத பாரு, அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தைரியமா இருக்காரு. அவர் பயந்துட்டு இருக்கிறதே உன்னை பத்தி தான். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தப்ப கூட சௌந்தர்யாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு. இப்ப நீ அங்க போய் அழுது புலம்புனா அவரோட மனசு எப்படி வேதனைப்படும்? அதுக்காக அவரை போய் பார்க்காம இருந்தா எப்படி அண்ணி? என்னால முடியாது அண்ணி. நான் கண்டிப்பா அவரை போய் பார்ப்பேன். என்ன பாட்டு இது? சாபக்கேடு. அர்ச்சனா, இன்னும் உன் பிரச்சனை முடியலையா? நம்ம வீட்லயும் சரி, இந்த வீட்லயும் சரி, பொண்ணுங்க எல்லாருமே கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்கணுமா? அப்படி ஒரு வரத்தையா நம்ம வாங்கிட்டு வந்தோம்? இல்லக்கா, வரும்போதெல்லாம் அப்படி வரல. இங்க வந்ததுக்கு அப்புறம் சில சதிகாரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. நம்ம யாரும் நல்லா வாழ்ந்துட கூடாதுங்கிறதே ஒரு லட்சியமா வச்சிருக்காங்களே. அதுலயும் ஏன் அத்தை இருக்காங்களே, அவங்க ரொம்ப மோசம். எப்படா நான் வீட்டை விட்டு வெளியில போவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்குடி வெளியே போகணும்? அவங்க பையன் தாலி கட்டி தானே நீ அந்த வீட்டுக்கு போன. உன்னை வெளியே போன்னு சொல்றதுக்கு அங்க யாருக்கும் உரிமை கிடையாது. வார்த்தையால சொல்லல பாட்டி, நானாவே வெளியில போகணும். அதுக்காக பண்ற வேலை தான் இது. சும்மா இருந்த என் வீட்டுக்காரரை கோவப்படுத்தி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வச்சு நிரந்தரமா என்ன வெளியில அனுப்புறது தான் அவங்களோட திட்டம். சரி, அவங்க திட்டம் போடுறதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போன? அந்த வீட்டை விட்டு வெளியே போனது, திலீப்போட ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்தது, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குனது, இதெல்லாம் உன்னோட தப்பு தானே? ஆமா, தப்புதான். அந்த வீட்லயே இருந்து அவங்க குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு, அதுல விஷம் இருந்தாலும் அதையும் சாப்பிட்டுக்கிட்டு ஒரே அடியா நான் போயிருந்தா அப்ப நான் பண்ணது சரின்னு சொல்லிருப்பியே. அர்ச்சனா, போதும். நான் சொன்னது ஒண்ணு பொய் இல்லையாக்கா? அப்ப ஏன் விஷயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததுக்கும் இப்ப மௌலியான விஷயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே. அவங்க விஷயத்தை வச்சுட்டு சௌந்தர்யாணி மேல பழிய போட்டாங்க. போலீஸ் வந்து சௌந்தர்யாணிய விசாரணைன்னு கூட்டிட்டு போனாங்க. இப்ப மட்டும் இங்க இருக்கிறவங்க மாமா அப்படி பண்ணிட்டு அண்ணன் மேல பழிய போட்டாங்க. இப்ப அண்ணனை போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிங்க வெளியில இல்லக்கா, நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. நமக்குள்ளேயே என்ன? யாரு சொல்ற அர்ச்சனா? என்ன தானே? பாட்டியை சொல்ல மாட்டேன், அக்காவை சொல்ல மாட்டேன், ஏன் என் வீட்டுக்காரரையும் சொல்ல மாட்டேன். கடைசியா இருக்கிறது நான் ஒருத்தி தானே. அப்போ எதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு சொன்னது என்ன தானே? சொல்ல அர்ச்சனா. இப்ப பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படி பண்ணக்கூடியவங்க தானே நீங்க. அர்ச்சனா, பேசாம இருக்க மாட்டேன். நான் சொன்னதுல என்னக்கா தப்பு இருக்கு? ஏன் வீட்டு விட்டு வந்த, ஏன் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கனேன்னு என்ன கேட்டேல்ல. மத்தவங்க மாதிரி நானும் புருஷன் குடும்பம்னு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நான் எதுக்காக வீட்டு விட்டு வரணும்? என்ன வாழ விட்டாங்களா? இன்னைக்கு இவங்க எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அப்ப அப்படி இல்லையே. என்ன வாழ விடாம சதி பண்ணி என் மாமியார் மனசுல விஷத்தை தூவி விட்டவங்க தானே இவங்க. இவங்க இப்ப இல்ல, இவங்க விதைச்ச விஷம் என் மாமியார் மனசுல அப்படியே இருக்கு. இவங்க ஆரம்பிச்சு வச்சத அவங்க தவறாம கண்டினியூ பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்க உங்களுக்கு வேணா நல்லவங்களா இருக்கலாம், ஆனா
என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இல்ல. இனிமேலும் நான் இந்த வீட்ல இருக்கணுமாக்கா? உங்களை தவிர இங்க இருக்கிற எல்லாருமே என்னை எதிரியா தான் பாக்குறாங்க. நீங்களும் மாறதுக்குள்ள நான் இந்த வீட்ல இருந்து போறதுதான் நல்லது. இது பாரு தமேந்தி, பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அர்ச்சனா அப்படி பேசிட்டு போறா. கண்டிப்பா அவளும் உன்னை புரிஞ்சுப்பா. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை அர்ச்சனாவோ மத்தவங்களும் இல்ல, நம்மளோட அண்ணன் தான். அவரை மட்டும் வெளியில கூட்டிட்டு வந்துட்டா எல்லாமே சரியாயிடும். அர்ச்சனை பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஒரு கர்ப்பிணி பொண்ணு புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுல இருக்கால, அந்த ஆதங்கத்துலதான் அவ பேசுறா. உன்னை குறை சொல்றேன்னு நினைக்காத. உன் மேலேயும் சில தப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் மறையணும்னா மௌலிய வெளியே கூட்டிட்டு வா. நீ பண்ண தப்புக்கு எல்லாமே அதுதான் பிராய்ச்சித்தமா இருக்கும். பிராயச்சித்தமா? பிராயச்சித்தம் தேட வேண்டியவங்களா நீங்க தான். தேட வைக்கிறேன். அண்ணி, இந்தாங்க காஃபி. வேண்டாம் அர்ச்சனா. அப்படி சொல்லாதீங்க அண்ணி. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க சரியா சாப்பிடுறதே இல்ல. அக்கா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல, அண்ணா உங்களை நினைச்சுதான் பயப்படுறாருன்னு. நீங்க இப்படி சாப்பிடாம இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் அண்ணன் தானே வேதனைப்படுவாரு. சாப்பிடுங்க அண்ணி ப்ளீஸ். குடு. அர்ச்சனா, அண்ணி என்ன சொன்னாங்க? நான் போய் அவரை பாக்குறேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம். ஓ, அதை கேக்குறீங்களா? அதுக்கப்புறம் என்ன? என்னதான் திட்டினாங்க. ஏன் வீட்டை விட்டு வெளியில போன? ஏன் திலீப் வேலை செய்யற கம்பெனில போய் ஜாயின் பண்ண? எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்குனேன்னு? அப்படிலாம் நான் பண்ணதுக்கு காரணம் யாரு? என்னோட அத்தை தானே. அவங்கள அப்படி மாத்தினது யாரு? அந்த தமயந்தியும் மங்களமும் தான். அத சொன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதென்ன, தமயந்தி பத்தி பேசினா மட்டும் அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? நீ மட்டுமா? நான் பேசினா கூட தான் கோவப்படுறாங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டி மட்டும்தான் நம்ம பக்கம் இருக்காங்க அர்ச்சனா. மத்தபடி அண்ணியும் கல்கி அண்ணனும் தமயந்தி பக்கம் தான் இருக்காங்க. அவ அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. அவ தெரிஞ்சிட்டான்னு சொல்றது எல்லாமே போய் அர்ச்சனா. அர்ச்சனா, எனக்கு இன்னொரு பயம் கூட இருக்கு. எங்க இந்த கேஸ உங்க அண்ணன் பக்கம் திருப்பி விட்டுருவாளோன்னு. எப்படியாவது போய் அவரை பார்க்கணும் அர்ச்சனா. வேற வக்கீல் பாக்குற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடணும். நினைக்க நினைக்க என் மனசே ஆற மாட்டேங்குது அர்ச்சனா. இங்க இருந்து போகும்போது என் அண்ணனும் அவரை எவ்வளவு சந்தோஷமா போனாங்க தெரியுமா? அண்ணனும் அண்ணியும் இங்க வந்து கூட்டிட்டு போனாங்க. அண்ணனுக்கு என் மேல இருந்து கோவம் எல்லாம் போய் எவ்வளவு சந்தோஷமா பேசினாரு தெரியுமா? அதே மாதிரி அன்னிக்கிட்ட ஒரு நாள் கண்ணனை என்கிட்ட கொடுத்துருங்க அண்ணி, நான் வளர்த்துக்கிறேன்னு கேட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்னு சொல்லிட்டாங்க அர்ச்சனா. ஆனா இப்போ எல்லாமே போயிடுச்சு அர்ச்சனா. மாமா வாங்க. மாமா வாங்க. எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அர்ச்சனா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்ப மௌலி எப்படி இருக்காரு? ரிமாண்ட்ல தான் மாமா இருக்காரு. அண்ணியும் தமயந்தியும் போய் கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் விட மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி பழி மௌலி மேல வந்தது? அதான் மாமா எனக்கும் புரியல. மாமா இறந்ததையே தாங்கிக்க முடியல. அதுக்குள்ள அண்ணனையும் இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு நாங்க எல்லாரும் புரியாம இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பாக்கட்டா? என்னாச்சு? நானும் அண்ணிய கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். தமயந்தி மட்டுமே நம்புறது எப்பவுமே ஆபத்து தான். நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேங்க. அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி உங்க வக்கீலே பார்க்கலாம். சரிம்மா. அர்ச்சனா,
நம்ம வீட்ல என்ன நடந்தது? நான் எதுக்காக லக்ஷ்மிய திருப்பதி கூட்டு போனேன்னு உனக்கு தெரியும்ல? திலீப்புக்கு உன் மேல இருக்கிற கோபம் போகணும், அவன் பழையபடி மாறணும். நீ அவனை தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும். அப்படி நினைச்சுதானமா போனோம். ஆனா திருப்பி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா திலீப் அங்கேயும் நீ இங்கேயும் இருக்கீங்களேம்மா. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நானும் அன்பா தான் இருந்தேன். அவருக்கு பிடிச்சதை சமைச்சு போட்டேன், அவரும் நல்லா சாப்பிட்டாரு. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. அவர் தான் என்னை பிடிச்சி உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கூட கொடுத்தாரு. அவரும் என் மேல பாசமா தான் மாமா இருந்தாரு. பின்ன எதுக்குமா இங்க வந்த? அவர் தான் மாமா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாரு. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நீ ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச, அதுக்காக தான் அதெல்லாம். நாளை காலையில் உங்க வீட்டுக்கு போறோம்.